संग संग हम चलते हैं, நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறது உண்மைதான். लेकिन हमेशा परमेश्वर का वचन से हमें बलवंत बनाना बहुत बहुत जरूरी है, ஆனால் எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்திக் கொள்வது மிகவும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. क्योंकि जब हम दुनिया में रहते हैं ஏனென்று சொன்னால் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது कई प्रकार के बातें हमारे विश्वास की जीवन में नुकसान को ले आने के लिए कोशिश कर सकता है. அநேக விதமான காரியங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்துவதற்கு வருகிறது உண்டு. बाइबल साफ साफ बतलाती है, வேதாகமம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, इजरायली लोगों को परमेश्वर मिस्र देश से छुड़ाया. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினார். जरूर वे लोग विश्वास कर रहे थे, அவர்கள் விசுவாசித்தார்கள், உண்மைதான். परमेश्वर के ऊपर विश्वास किए, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள், मूसा के ऊपर भी विश्वास किए. மோசே மேலேயும் விசுவாசம் लेकिन வைத்திருந்தார்கள். यहूदा के किताब में हम 5वां वचन में पढ़ते हैं, ஆனால் யூதா புத்தகத்திலே 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது परमेश्वर मिस्र देश से इजरायली लोगों को छुड़ाया. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினார். जो विश्वास नहीं किए और यात्रा में उन लोगों को वहां पर खत्म कर दिया. அந்த பிரயாணத்திலே யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்களை அந்த பிரயாணத்திலே ஆண்டவர் அழித்து போட்டார். इसका मतलब இதனுடைய அர்த்தம் न केवल हमारे जीवन के शुरुआत में आखिरी तक हमारे अंदर में ये विश्वास मजबूत रहना जरूरी है. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்கு விசுவாசம் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. इसलिए हम प्रति इतवार जब कभी भी हम आराधना करने के पहले हम परमेश्वर का वचन से कुछ बातों को हम अध्ययन करने के लिए कोशिश करते हैं. எனவேதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆராதனைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்கிறோம். ताकि हर एक सप्ताह हर एक दिन हमारा विश्वास मजबूत हो जाए. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்று मैं சொல்லி हमेशा पसंद करता हूं 2 वचन को. நான் எப்போதும் 2 வசனங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன். परमेश्वर से सब कुछ संभव है, ஆண்டவராலே எல்லாவற்றையும் செய்யக்கூடும். साथ ही साथ बाइबल बतलाती है அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் செய்யக்கூடும். ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். तो आज भी हम परमेश्वर का वचन से आज किस प्रकार परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए चाहता है उसको अध्ययन करते हुए हम आराधना करने के लिए आगे बढ़ेंगे. இன்றும் கூட ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஆண்டவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் தியானித்து தொடர்ந்து முன்னேறலாம். यशायाह नबी की किताब उसका 41वां अध्याय. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம். हम जरूर पिछले दिनों में हम 9वां वचन से हम अध्ययन किए. கடந்த நாட்களிலே நாம் 9வது வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம். आज हम 10वां वचन का शुरुआत की बातों को हम देखेंगे. இன்றைக்கு நாம் 10வது வசனத்தின் ஆரம்ப பகுதியை பார்க்கலாம். यशायाह नबी की किताब उसका 41वां अध्याय उसका 10वां वचन का शुरुआत की बात को पढ़ेंगे. मत डर, क्योंकि मैं तेरे संग हूँ। इधर उधर मत ताक, क्योंकि मैं तेरा परमेश्वर हूँ। बस நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். यहाँ परमेश्वर कहता है இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், मत डर क्योंकि मैं तेरे संग हूँ. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். लोग कहते हैं और हर एक दिन के लिए बाइबल में मत डर मत डर मत डर करके लिखा हुआ है. ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், வேதாகமத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் பயப்படாதே பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. एक साल के लिए जितना चाहिए उतने बार बाइबल में परमेश्वर कहता है मत डर. ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை தேவையோ அத்தனை முறை வேதாகமத்திலே பயப்படாது என்று எழுதியிருக்கிறதாக சொல்கிறார்கள். मैं तो गिन के नहीं देखा, நான் இதுவரைக்கும் எண்ணி பார்க்கவில்லை. लेकिन लोग कहते हैं 365 बार मत डर करके लिखा है. ஆனால் ஜனங்கள் சொல்லுவார்கள் 365 முறை பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று इसका சொல்லி. मतलब இதனுடைய அர்த்தம், दिन प्रतिदिन परमेश्वर हमसे कहने के लिए चाहता है मत डर. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார், நீ பயப்படாதே. हमारा जीवन में बहुत कुछ बातें हमें डराता होगा. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक காரியங்கள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். भविष्य के बारे में जब हम विचार करते हैं हमारे अंदर में डर आ सकता है. ஒருவேளை எதிர்கால காரியத்தை குறித்து நாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ளாக பயம் வரலாம். हमारे तंदुरुस्ती को जब हम सोचते हैं हमारे अंदर में डर आ सकता है. நம்முடைய சுகத்தை நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு ஒருவேளை பயம் வரலாம். कभी कभी हमारे बच्चों के बारे में विचार करते हैं और सोच में पड़ जाते हैं, तब हमारे अंदर में डर आ सकता है. சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் எண்ணும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்குள்ளாக கடந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. अगर बच्चों को ले लेंगे, पढ़ाई आगे भविष्य और ऊंचे पढ़ाई
इन सारे बातें कभी कभी डर को ले आ सकता है. சிறு பிள்ளைகளை ஒருவேளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்களை படிப்பை குறித்து அல்லது எதிர்காலம் அல்லது உயர்கல்விகளை குறித்து சில நேரங்களிலே பயம் வரும். मैं नहीं जानता हूं ये सुबह के वक्त में जब हम यहाँ आराधना के लिए आए हैं, இந்த காலை வேளையிலே எனக்கு தெரியாது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நேரத்திலே आप बच्चे हो सकते हैं या बड़े हो सकते हैं. நீங்கள் ஒருவேளை சிறியவர்களாக இருக்கலாம் அல்லது பெரியவராக कौन இருக்கலாம். से ऐसे बातें आपके अंदर एक प्रकार का डर को उत्पन्न करता है. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரணங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். बाहर नहीं बोलते हैं, வெளியே ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். जैसा हम अंधेरा में जाते हैं अंदर डर रहेगा लेकिन बाहर नहीं बोलते. நாம் இருளில் போகும்பொழுது நமக்குள்ளாக ஒரு பயம் காணப்படும், ஆனால் வெளியே சொல்லுகிறது இல்லை. वैसे ही हमारे जीवन में कुछ तो हो सकता है लेकिन बाहर खुले हम नहीं बोलते हैं. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் இருக்கலாம், வெளியே ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம். लोग क्या सोचेंगे, ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், कैसे बोलेंगे, எப்படி சொல்ல முடியும்? लेकिन शायद आपके अंदर इस प्रकार का डर के साथ यहाँ पर आप आए होंगे. ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். आज बच्चे बड़े आप एक एक जन से परमेश्वर कहने के लिए चाहता है, சிறியோர் பெரியோர் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார், मत डर, பயப்படாதே, मत डर, பயப்படாதே, क्योंकि मैं तुम्हारे साथ हूँ. ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். बार बार मैं भोर में उठ के प्रभु के पास में जब मैं इंतजार कर रहा था, நான் காலையில எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். और स्पष्ट रूप से बोला प्रभु आज एक एक जन से कहने के लिए चाहता है मत डर. ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொன்னார், ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்ல விரும்புகிறார், நீ आपका பயப்படாதே. कारण कुछ भी क्यों न हो, உங்களுடைய காரணம் எதுவா இருந்தாலும் சரி, जब परमेश्वर आपके संग है आपको कहने के लिए चाहता है मत डर क्योंकि मैं आपके तुम्हारा संग हूं. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறார், நீ பயப்படாதே, ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். अगर आप मरकुस रचित सुसमाचार उसका 4 अध्याय को अगर आप खोलेंगे, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், यहाँ पर देखिएगा और उसका आखिरी भाग में இங்கே கடைசி பகுதியிலே चेले लोग डर गए. சீசர்கள் பயந்து போனார்கள். चेले लोगों से अधिक ज्यादा लोग और लगभग सबको मालूम है कैसा तैरना है. அங்கே சீசர்கள்ல எல்லாருக்குமே ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும் எப்படி நீச்சல் அடிக்க வேண்டும் என்று சொல்லி. और कुछ लोगों को छोड़ के बहुत लोग वहां मछली पकड़ने वाले थे. அங்கே சிலரை மாத்திரம் தவிர்த்து மற்ற எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்களா இருந்தார்கள். समुद्र में कैसा उनका डर आ गया. அங்கே சமுத்திரத்திலே அவர்களுக்கு எப்படி பயம் வந்தது? यहाँ ऐसा वातावरण है, இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. जरूर समुद्र में ही वे लोग थे, அவர்கள் சமுத்திரத்தில் இருந்தது உண்மைதான். बचपन से समुद्र में ही वे लोग खेले होंगे, அவர்கள் சிறிய காலத்திலிருந்து அவர்கள் அதிலே தான் விளையாண்டிருப்பார்கள். लहरों को देखे होंगे, அங்க अनेक அலைகளை பார்த்திருப்பார்கள். अभी उन लोग के अंदर में डर इसलिए आया होगा, ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக பயம் வந்தது. எனவே இதற்கு தான் आंधी तूफान को देख रहे हैं, அங்கே சூறாவளியை பார்க்கிறார்கள், लहरों को देख रहे हैं, அங்க அலைகளை பார்க்கிறார்கள். अभी का जो वातावरण इनका ताकत से बड़ा है. இப்பொழுதுள்ள சூழ்நிலை இவர்களுடைய பலத்தை காட்டிலும் அதிக பலம் உள்ளது. अभी जिन बातों को सामना कर रहे हैं, இப்பொழுது அவர்கள் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் कई बार जीवन में देखे हैं, अनेक முறை வாழ்க்கையை लहरों பார்த்திருக்கிறார்கள். को देखे हैं, समुद्रों को देखे हैं, हवा को देखे हैं, सब कुछ देखे हैं. அவர்கள் காற்றை பார்த்திருக்கிறார்கள், அலைகளை பார்த்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார்கள். लेकिन अभी जो देख रहे हैं, ஆனால் இப்பொழுது அவர்கள் பார்க்கிற तो காரியம் ये इन लोगों के कंट्रोल में नहीं है, इन लोगों के ताकत से भी बढ़कर बातें. இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவர்களுடைய பலத்தை காட்டிலும் அதிக பலம் உள்ளதா இருக்கிறது. इन लोगों से कुछ ऐसा करने लायक नहीं है. இவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலைமை. तो उस प्रकार के वातावरण में जब आए इन लोग के अंदर में डर आ गया. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் எப்போது வந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. हमारा जीवन में भी हम पिछले दिनों में कई बातों को हम देखे होंगे, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த நாட்களிலே நாம் अनेक காரியங்களை பார்த்திருக்கலாம். लेकिन अभी जो ऐसे कुछ बातें हो सकता है, ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த சில காரியங்களா शायद आपके कंट्रोल में नहीं होगा. ஒருவேளை உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் आपके இருக்கலாம். अंदर में ऐसा नहीं लग रहा है मैं अपने शक्ति से, अपना सामर्थ्य से या अपना ताकत से मैं कुछ करने लायक नहीं है. என்னுடைய பலத்தினாலோ அல்லது என்னுடைய வல்லமையினாலோ ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்று நீங்கள் मैं நினைக்கலாம். नहीं जानता हूं परमेश्वर
किन किन लोगों से बातें कर रहा எனக்கு है। தெரியாத ஆண்டவர் யாரிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி आप बच्चे हो सकते हैं, बड़े हो सकते हैं, நீங்கள் சிறியோராய் இருக்கலாம் அல்லது பெரியோராய் இருக்கலாம் ऐसे कुछ बातें आपके जीवन में हैं, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில காரியங்கள் உண்டு आपको लग रहा है मैं अपने ताकत से मैं कुछ करने लायक नहीं है, நான் என்னுடைய பலத்தினாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று मेरे நீங்கள் நினைக்கலாம் कंट्रोल से बाहर है। என்னுடைய கட்டுப்பாட்டை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது आपका शरीर के बातें हो सकता है, உங்களுடைய சரீரத்தை தொடர்புடைய காரியமா இருக்கலாம் सेवकाई का संबंधित बातें ஊழிய हो सकता தொடர்புடைய है, காரியமா இருக்கலாம் आर्थिक बातें हो सकता है, அல்லது பொருளாதார தொடர்புடைய காரியமா पढ़ाई இருக்கலாம் की बातें हो सकता है, படிப்பிற்குரிய காரியமா लेकिन இருக்கலாம் परमेश्वर यहाँ कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறார் स्पष्ट रूप से कहने के लिए चाहता है, தெளிவாக சொல்ல விரும்புகிறார் मत डर मैं तुम्हारे संग हूं। பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் यहाँ अगर आप 5वां अध्याय में आएंगे, இங்கே 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் यहाँ पर हम एक व्यक्ति को हम देखते हैं। இங்கே நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம் 22वां वचन से लेकर अगर हम आखिरी तक देखेंगे, 22வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும் यहाँ பொழுது एक घटना को हम लोग देखते हैं। இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் यहाँ भी उस व्यक्ति को देख के प्रभु कहता है मत डर। இங்கேயும் இந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே 22वां वचन को पढ़ेंगे। 22வது वசனத்தை வாசிக்கலாம் याईर नामक आराधनालय के सरदारों में से एक आया और उसे देखकर उसके पांवों पर गिरा आगे और यह कहकर उससे बहुत विनती की, मेरी छोटी बेटी मरने पर है, तू आकर उस पर हाथ रख कि वह चंगी होकर जीवित रहे। हाँ, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவர் மிகவும் வேண்டிக் கொண்டார்। यहाँ आराधनालय का एक सरदार प्रभु के पांवों तले वहां पर आके गिर पड़ रहा है। இங்கே ஜெப ஆலய தலைவரில் ஒருவன் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுகிறான்। प्रभु उनको देख के कहता है मत डर। ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே 36वां वचन में 36வது வசனத்திலே इसका मतलब उनके अंदर में डर आ गया। இதனுடைய अर्थம் அவனுக்குள்ளாக பயம் இருந்தது। कब डर आया मालूम है? எப்பொழுது பயம் வந்தது தெரியுமா? इसको थोड़ा कल्पना करके देखिएगा। கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள்। प्रभु के पास आके कह रहा है मेरी बेटी जो है बीमार पड़ी। ஆண்டவரிடத்திலே வந்து சொல்கிறார் என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள்। शायद उनके अंदर में काफी विश्वास रहता होगा, ஒருவேளை அவருக்குள்ளாக போதுமான அளவு விசுவாசம் இருந்திருக்கும்। लेकिन अभी आगे बढ़ते बढ़ते देख रहा है वहां और एक घटना उसमें वहां हो रहा है। ஆனால் தொடர்ந்து நாட்கள் போகும்போது அங்கே பார்க்கும்போது இன்னொரு சம்பவம் அங்கே நடக்கிறது। जैसा प्रभु को लेके जा रहे हैं, அங்கே எப்படியாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு जैसा हम போகிறார்களோ जानते हैं यहाँ एक स्त्री आके प्रभु यीशु मसीह को छुई, जो चंगाई को प्राप्त की, वो घटना को हम देख रहे हैं। நாம் பார்த்திருக்க இங்கே பார்க்கிற பிரகாரமாக ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டு அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம்। इनके अंदर में थोड़ा सा घबराहट हुआ होगा, இவருக்குள்ளாக ஒரு விதமான கலக்கம் வருவதற்கு வாய்ப்பு बेटी உண்டு। बीमार है, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், बीच में विलम्ब होते जा रहा है, அங்கே நேரம் காலம் தாமதமாய் जो கொண்டே இருக்கிறது। बातें विलम्ब होते जा रहा है, शायद इनके अंदर में डर को ले आया होगा। எந்த காரியங்கள் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறதோ ஒருவேளை அந்த தாமதம் அவருக்குள்ளாக பயத்தை கொண்டு வந்திருக்கலாம்। इसलिए प्रभु को कहना पड़ रहा है मत डर। எனவேதான் இயேசுவால் அங்க சொல்ல வேண்டியதாயிற்று பயப்படாதே। दूसरा और एक बात को भी हम देखते हैं, அங்க இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம்। 35वां वचन में कुछ लोग आके कह रहे हैं अभी आप इतना मेहनत के साथ यीशु को ले आने की जरूरत नहीं है क्योंकि बेटी मर चुकी है। ஏன் 35வது வசனத்திலே அங்கே சிலர் வந்து இப்படியாக சொல்கிறார், நீங்க இவ்வளவு பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை, ஏனென்று சொன்னால் உங்களுடைய மகள் மரித்து போனாள்। पहले बीमार थी, முதலாவது வியாதியா இருந்தால் और विलम्ब होते गया, கால தாமதமாய் கொண்டே இருந்தது। जैसा वो चाह रहा था वैसा लेके नहीं जा पा रहा है। எப்படியாக அவர் விரும்பினாரோ அப்படியாக கொண்டு செல்ல முடியவில்லை। अभी जिस काम के लिए यीशु को ले जा रहा है वो बिल्कुल खत्म हो गया। இப்பொழுது எந்த காரியத்திற்காக இயேசுவை கொண்டு போக வேண்டுமோ அந்த காரியம் முற்றிலுமாக முடிந்து போனது। बेटी नहीं है अभी, அங்கே மகள் இல்லை, இப்பொழுது बेटी मर गई, மகள் மரித்து போனாள்। तुरंत यीशु कह रहा है, உடனே இயேசு சொல்லுகிறார், विलम्ब हो गया होगा, ஒருவேளை காலதாமதமாய் இருக்கலாம், वहां कुछ करने के लिए कुछ भी बातें वहां नहीं है, सब खत्म हो गया। அங்கே செய்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையாக இருக்கலாம்। उस वक्त में यीशु देख के कहता है அந்த சூழ்நிலையிலே இயேசு பார்த்து சொல்லுகிறார், मत डर, பயப்படாதே, मत डर। பயப்படாதே। इस सुबह के वक्त में प्रभु हमसे बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார், विलम्ब होते 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 बातें जाते रह रहा है, शायद हमारे अंदर में उस प्रकार का
डर को ले आया होगा। கால தாமதங்கள் ஆய்க்கொண்டு இருப்பதனாலே ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கலாம். बहुत सालों से हम प्रार्थना कर रहे हैं, बहुत महीनों से प्रार्थना कर रहे हैं, हम इंतजार करते 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 शायद हमारे अंदर में डर आ गया अभी। அநேக ஆண்டுகள் அநேக மாதங்கள் நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் காத்து கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை கால தாமதத்தினால உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கலாம். या जैसे बात जिन बातों के लिए प्रार्थना कर रहे थे, इंतजार कर रहे थे, अभी सब कुछ खत्म हो गया. நீங்கள் அல்லது ஒருவேளை ஜெபிக்கிற காரியம் முற்றிலுமாக முடிந்து போகிற நிலைமையில் இருந்திருக்கலாம். अभी बिल्कुल खत्म हो गया, முற்றிலும் முடிந்து போய் விட்டது. उसमें कुछ सोचने के लिए कुछ बातें है ही नहीं, அதில் நினைப்பதற்கு ஒரு காரியமும் இல்லை. और उसके बाद उसके लिए प्रार्थना करने के लिए भी कुछ नहीं, அதற்காக ஜெபம் செய்ய வேண்டியதும் அவசியம் இல்லை. फिर से उसके बारे में सोचने के लिए वहां जगह है ही नहीं, அங்கே திரும்பவும் அதை குறித்து நினைத்து பார்ப்பதற்கு ஒரு இடமும் இல்லை. प्रभु हमसे कहने के लिए चाहता है, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார், मत डर, நீ பயப்படாதே. मत डर बोलने के बाद आगे प्रभु क्या कहता है, அங்கே பயப்படாதே என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? मुझे भोर के टाइम में मेरे अंदर में एक प्रकार का हिम्मत और उत्साह को लेके आया. இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். 39वां वचन में प्रभु कहता है, அங்கே 39வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், वो बेटी अभी नींद में है, இந்த மகள் இப்பொழுது நித்திரையா இருக்கிறாள், खत्म नहीं हुआ है, மரித்து போகவில்லை. सुबह के वक्त में बच्चे बड़े आप ऐसा कुछ बातों को सोचे होंगे, सब खत्म हो गया. இந்த காலை வேளையிலே சிறியோர் பெரியோர் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். परमेश्वर आपके एक एक जन से कहने के लिए चाहता है, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்ல விரும்புகிறார். आप सोच रहे हैं सब खत्म हो गया, நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை முற்றிலும் முடிந்து போய்விட்டது என்று प्रभु சொல்லி. कहता है वो अभी मरी नहीं है, अभी नींद में है. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் अभी இருக்கிறாள். सोई हुई है, इसका मतलब उसमें जीवन है, जिंदा है. அதில் தூங்குகிறாள் என்று சொன்னால் அதனுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கிறது என்று அர்த்தம். आपका दर्शन हो सकता है, உங்களுடைய தரிசனம் இருக்கலாம், आपके तंदुरुस्ती की बातें हो सकता है, உங்களுடைய சுகபலனாய் இருக்கலாம், भविष्य की बातें, सेवकाई की बातें या पढ़ाई कुछ भी हो सकता है. உங்களுடைய எதிர்காலம் அல்லது ஊழியம் அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். जब आप इंतजार करते 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 आप देख रहे हैं सब खत्म हो गया, நீங்கள் காத்திருந்து காத்திருந்து முற்றிலுமாக முடிந்து போகிறதாய் நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம். आप सोच रहे हैं सब कुछ मर गया, நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் மரித்து போன நிலைமை என்று சொல்லி. प्रभु कहने के लिए चाहता है वो सोया हुआ है, वो जिंदा होगा. ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். वो फिर से मैं जिला सकता, इसका मतलब फिर से वो आएगा, நான் அவளை திரும்பவும் கொண்டு வர முடியும், அதனுடைய அர்த்தம் என்ன, நான் திரும்பவும் அவள் வருவாள் என்று சொல்லி. ऐसा परमेश्वर आज हमारे बीच में है. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் जिन இருக்கிறார். बातों को हम सोच रहे हैं सब खत्म हो गया, எந்த காரியங்களை நாம் முடிந்தது என்று நினைக்கிறோமோ वो खत्म नहीं हुआ है. அது முடியவில்லை. प्रभु कहता है वो मरा नहीं है, अभी सोया हुआ हालत में है. ஆண்டவர் சொல்கிறார் அது மரிக்கவில்லை, தூங்குகிற நிலைமையில் இருக்கிறார் என்று சொல்லி. अन्य लोगों के नजर में लाजर मर गया, மற்றவர்களுடைய பார்வையிலே லாசர் மரித்து போனான். लेकिन यीशु के नजर में मरा नहीं है, वो सोया हुआ है. ஆனால் இயேசுவினுடைய பார்வையிலே அவன் மரிக்கவில்லை, அவன் நித்திரையா आपके இருக்கிறான். बातें अन्य लोगों के नजर में या आपके खुद अपने नजर में शायद मरा हुआ जैसा दिखाई पड़ सकता है. உங்களுடைய காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய பார்வையிலும் சரி மற்றவர்களுடைய பார்வையிலும் சரி மரித்து போன சூழ்நிலையிலே தென்படலாம். प्रभु कहने के लिए चाहता है, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் अभी तक मरा नहीं है, இதுவரைக்கும் மரிக்கவில்லை. इसलिए प्रभु कहता है मत डर. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் यूसुफ பயப்படாதே. का बुलाहट शायद मरा हुआ जैसा दिखाई पड़ता होगा, ஒருவேளை யோசேப்பினுடைய அழைப்பு மரித்து போனதாக தென்பட்டிருக்கலாம், लेकिन मरा नहीं है, ஆனால் மரித்து போகவில்லை. उसमें अभी भी जीवन है. அதுல இப்பவும் உயிர் உள்ளது. अब्राहम के लिए जो वायदा मिला है शायद लगता होगा बिल्कुल मर गया. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒருவேளை முற்றிலுமாக மரித்து போனதாக அங்க தென்படலாம். इनका शरीर भी मर गया और पत्नी का शरीर का भी कुछ ये नहीं है, सब मर गया, कुछ नहीं है. இவருடைய சரீரமும் மரித்து போனது, மனைவியினுடைய சரீரமும் மரித்து போனது, ஒன்றுமே இல்லை. लेकिन प्रभु के नजर में अभी तक मरा नहीं है. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில இதுவரைக்கும் மரித்து போகவில்லை. बच्चे, मैं आपसे कहने के लिए चाहता हूँ, சிறு பிள்ளைகளே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், और जिन बातों को आप बिल्कुल बंद कर दें, इसके बारे में विचार करने के लिए, सोचने के लिए, प्रार्थना करने के लिए कोई वहां रास्ता नहीं है. எந்த காரியங்களை நீங்கள் முற்றிலுமாக அடைத்து போட்டீர்களோ, இதை குறித்து ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ऊंचे पढ़ाई का कुछ सपन हो सकता है, ஒருவேளை உங்களுடைய உயர் கல்வியை குறித்து ஒருவேளை தரிசனமாக இருக்கலாம், आपका परिवार का माँ बाप का संबंधित कुछ बातें हो सकता है, அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பெற்றோர்கள் தொடர்புடைய காரியமாக இருக்கலாம். प्रभु कहता है वो मरा नहीं है, वो सोया हुआ हालत में है. ஆண்டவர் சொல்கிறார் மரித்து போன நிலைமையில் அல்ல, தூங்குகிற நிலைமையில் இருக்கிறது.
நீ பயப்படாதே. हम एक एक जन से प्रभु कहने के लिए चाहता है, நாம் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मत डर. நீ பயப்படாதே. अगर हम विलंब होने के चलते या बिल्कुल हमारे नजर में खत्म होने के चलते हम डर के साथ यहाँ पर बैठे होंगे. ஒருவேளை கால தாமதத்தினால் அல்லது நம்முடைய பார்வையிலே முற்றிலும் முடிந்து போன நிலைமையில் இருக்கிறனாலே பயந்து போய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ऐसा परमेश्वर को आराधना करने के लिए आए हैं, ஆனால் நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். जो परमेश्वर मत डर कहा और वो बेटी को जिंदा खड़ा कर दिया. எந்த ஆண்டவர் பயப்படாதே என்று சொன்னாரோ, அந்த மரித்து போன மகளை உயிரோடு கூட எழுப்பினாரோ அந்த ஆண்டவரை हमारा जीवन में भी परमेश्वर वही काम को करेगा. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதே காரியத்தை செய்ய வல்லவர். हमारे सेवकाई में परमेश्वर उसी काम को करेगा. நம்முடைய ஊழியத்திலும் அதே காரியத்தை செய்ய வல்லவர். पारिवारिक जीवन में करेगा, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே செய்வார், पढ़ाई में करेगा, நம்முடைய படிப்பிலே செய்வார், हमारे भविष्य के बातों में நம்முடைய करेगा. எதிர்கால காரியங்களிலும் आइए हम செய்வார். लोग उस महान परमेश्वर को हम सबको ही खड़े होकर हम ये गीत को गाते हुए हम आराधना करते